19வது கதை. திரிசங்கு உபாக்கியானோன்னு பேர். சூரியகுலத்துல அரசர்களுக்குள்ள ஒருத்தன் பேரு அருணன்னு பேரு. அவனுக்கு சத்தியவிரதன்கிற ஒரு பிள்ளை இருந்தான். அவன் விதிவசத்தால மந்த புத்தியும் பேராசை கொண்டவனமா அவன் இருந்துட்டான். அதனால நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப அவன் தீமை பண்ணினான். ஒரு சமயம் மக்கள் எல்லாரும் என்ன தெரியுமா, ஐயோ ராஜா வீட்டு புள்ள, நாம ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு இருந்தா. அப்ப இருக்கிற போது அந்த மணப்பெண்ணை சத்தியவிரத ஒரு நாளைக்கு என்னன்னாக்க ஒரு இடத்துல கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்கச்ச அப்போ சத்தியவிரதம் என்ன பண்ணான்னாக்கா அங்க இருக்கிற மணப்பொண்ண அப்படியே கைய பிடிச்சி இழுத்துட்டான். பலாத்காரம் செய்யறதுக்காக போனான். உடனே இதை எல்லாருமா சேர்ந்து போய் அரசன்கிட்ட சொல்லிட்டான். அரசனுக்கு கோபம் வந்துடுத்தோ, அவனை காட்டுக்கு போகிறதுக்காக அனுப்பிச்சுட்டான். காட்டுக்கு போறதுக்காக அனுப்பிச்சு விட்டுட்டான். அவனை காட்டுக்கு போக மாட்டேங்க சரின்னு சக்கிலிப்பாளையத்துல வசிக்கும்படியா அந்த ராஜா கட்டளை விட்டுட்டார். சத்தியவிரதன் அம்ப கையில கொண்டு அங்கேயே வசிச்சிருந்து வந்தான். அரசனுடைய குலகுரு வசிஷ்டர். சூரியகுலத்து அரசர்கள், சூரியகுலத்துக்கார எல்லாருக்கும் வசிஷ்டர் தான் குலகுரு. அந்த சத்தியவிரதனுக்கு கடும் கோபம் உண்டாயிடுச்சு. ஏன், தன்னோட தந்தை செயல் இப்படி பண்ணிருக்காளே, அத இந்த குலகுருவான வசிஷ்டர் சொல்லி கொஞ்சம் என்ன நிறுத்தப்படாது, நான் ஒரு ராஜாவோட புள்ளதானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோச்சுட்டான். அருணன் நல்ல புதல்வனை பெறுவதற்காக தவம் செய்ய வேண்டி அவன் காட்டுக்கு போயிடுறான். அவனது நாட்டில் 12 வருஷத்துக்கு மழையே இல்லாத இருந்தது. பஞ்சம். அதனால எல்லா இடத்துலயும் பஞ்சம் ரொம்ப தாண்டவம் ஆடித்து. அதனால அந்த ஊர்ல கௌசிக முனிவர்னு ஒரு முனிவர், அவர் தான் விஸ்வாமித்திரர். அவர் அங்க இருந்தார். அவரால் அந்த பஞ்சத்தை தாங்க முடியல. தன்னோட மனைவி மக்கள் எல்லாரையும் காப்பாற்ற முடியல. அதுக்காக அந்த முனிவர் அந்த நாட்டை விட்டு வேறொரு இடத்துக்கு போய் தவம் புரிய போயிட்டார். கௌசிக முனிவரோட மனைவியோ தன் குழந்தைகளை என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. அதனால அந்த நிலையில ஒரு குழந்தைய வித்தாவது நம்ம பாக்கி குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடலாம் அப்படின்னு நினைச்ச. அப்போ ஒரு குழந்தைய கயிற்றுல கட்டிண்டு அதை வித்துடுறதுக்காக அந்த குழந்தைய வித்துடுறதுக்காக கயிற்றுல கட்டிண்டு இழுத்துட்டே போனான். அப்போ அந்த குழந்தை ரொம்ப அழுத போது அந்த குழந்தையோட குரலை கேட்டுட்டு சக்கிலிப்பாளையத்துல இருக்கிற அந்த சத்தியவிரதன் கேட்டுட்டு வெளியே வந்தான். ஏம்மா இப்படி பண்றேன் நீங்க? இந்த முனிவரோட மனைவியை பார்த்துட்டு ஏம்மா நீங்க பண்றேன்? நானே இந்த குழந்தைகள் எல்லாரையும் காப்பாத்துறேன், உங்களையும் சேர்த்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவளை எல்லாரையுமே தன்னோட சக்கிலிப்பாளையத்துல தன்னோட இருக்கிற இடத்துக்கு கூட்டிண்டு காப்பாத்திண்டு வந்தான். ஒரு நாள் சத்தியவிரதனுக்கு உணவு எதுவுமே கிடைக்கல. உணவுக்காக எல்லா இடத்துலயும் பல இடத்துலயும் அலைஞ்சான். அவ்வாறு அலைந்தவனுக்கு கண்ணுல வசிஷ்டர் வச்சுருக்கிற ஆசிரமத்துல இருந்த ஒரு பசு தென்பட்டது. உடனே அவன் என்ன பண்ணினா, இந்த வசிஷ்டர் நமக்காக நம்ம தந்தை கிட்ட சொல்லல ஒண்ணுத்தையுமே, அதனால நாம இப்ப ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சான். அப்போ நினைச்ச போது அதுக்காக இந்த பசுவை நம்ம திருடிண்டு போய் அந்த பசுவை கொன்னுட்டு அவளுக்கெல்லாம் சாப்பாடு போடலாம், அந்த மாமிசத்தை குழந்தைகளுக்கும் கொடுத்து தானும் உண்ட உடனே பசு மாமிசங்கிறதுக்காக என்ன ஆச்சுன்னாக்க அதை
இந்த கௌசிக முனிவரோட மனைவியும் சாப்பிட்டுட்டா. அது பசுவோட மாமிசங்கிறது தெரியாதபடிக்கு அவ சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறமா இந்த வசிஷ்ட மகரிஷி தன்னோட இடத்துல பசுவை காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப அப்படியே தன்னோட ஞான திருஷ்டினால அவர் பார்த்தார். ஞான திருஷ்டினால பார்த்துட்டு கடும் சீற்றம் கொண்டு ரொம்ப கோவிச்சுக்கிண்டு, அட மூடா, பிராமண பத்தினியை அபகரிச்சுட்ட நீனு, தந்தையோட கோபத்துக்கு நீ ஆளாயிட்ட. இன்னைக்கு என்னடான்னா நீ என்னோட பசுவையும் திருடின்னு பசுவையும் கொன்னுட்ட. உனக்கு அதனால என்ன ஆகிறது? 3 கொம்பு முளைக்க கடவுது அப்படின்னுட்டும், பயங்கர பிராணி போல நீ திரிய கடவுதுன்னுட்டும் சாபம் கொடுத்துடுறார் வசிஷ்டர். பாவம் இவன் என்ன பண்றா? சத்தியவிரதா ரொம்ப வருத்தத்தோட இருக்கான். இப்படி போய் இவர் சாபம் கொடுக்கலாமா? அப்படியே ரொம்ப வருத்தத்தோட இருந்து 3 கொம்பும் அவனுக்கு முளைச்சுடுறது. அன்னிலேருந்து எல்லாரும் அவனை போய் திருச்சங்கோ திருச்சங்கோ திருச்சங்கோன்னு கூப்பிட ஆரம்பிச்சான். 3 கொம்புகளை பெற்ற திருச்சங்கோ பெரும் துன்பம் அடைஞ்சு அங்கும் இங்கும்னுட்டு அலைஞ்சின்றே இருந்தான். ரொம்ப பாவம். அப்போ தனது வினையின் பயனாக ஒரு முனிவரை பார்த்தான். அவன் சொன்ன அந்த முனிவர்கிட்ட போய் அவன் சொன்னான், நான் ஏதோ என்னெல்லாமோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு அவன் போய் கேட்டான். திருச்சங்கு கேட்ட போதுக்கு அவனுக்கு அந்த ரிஷி என்ன சொன்னார்னாக்கா, காமபீஜ மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் தேவியோடத. திருச்சங்கும் அன்று முதல் இன்று வரைன்னா என்ன, அவன் இருந்த வரைக்கும் அந்த மந்திரத்தை சொல்லிண்டே இருந்தான். ஜபம் ஏற ஏற அவனுக்கு பாவமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு வந்துடுத்து. இதற்குள்ளாக நாட்டுல அவ அப்பா தந்தை செத்து போயிட்டா அப்படின்னுட்டு ஒரு செய்தி வந்தது. அந்த மகனை அருகில் அந்த மகனை நான் செத்து போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தந்தை கூப்பிட்டு அனுப்பிச்ச உடனே தன்னோட மகனை, அதாவது சத்தியவிரதன் இப்போ திருச்சங்குவா இருக்கான், அந்த சத்தியவிரதனை கூப்பிட்டு அவ அப்பா சொல்றா, நல்ல நல்ல அறிவுரைகள்லாம் எடுத்து சொல்லி உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவ அப்பா செத்து போயிடுறா. அது செத்து போன உடனே திருச்சங்கு தன்னுடைய தந்தையின் அறிவுரைப்படியே நன்னா நடக்கலானா. அவன் விடாமல் அம்பிகையின் ஜபத்தை சொல்லிண்டே இருந்தான். பகவதி பூஜையை அவன் தினம் விடாம செஞ்சுட்டு வந்தான். இவற்றின் பயனாக திருச்சங்குவோட அந்த கோர உருவம் மறைஞ்சு போயிடுறது. அவன் பழையபடியே தன்னுடைய அழகான முகத்தை வச்சுட்டு ரொம்ப நல்ல ஆளா விளங்கினான். நாட்கள் பல சென்றன. திருச்சங்கு தனது ராஜ்யத்தை தனது நாட்கள் கொஞ்ச நாள் ஆன உடனே அவ என்ன பண்றான், தன்னுடைய மகனாகிய ஹரிச்சந்திர மகாராஜா, அவரோட கதையை இனிமே சொல்லுவேன். இந்த ஹரிச்சந்திரனுக்கு அழித்து விட்டு தன்னுடைய சரீரத்துடன் சொர்க்கம் செல்ல அவன் விரும்பினான். திருச்சங்கு பேர் தான் சத்தியவிரதன்னு பேரு. எனவே அவன் வசிஷ்டரிடம் தன்னோட விருப்பத்தை சொன்ன உடனே அந்த முனிவர் அவனை பார்த்து, இந்த உடல் சொர்க்கம் போகவே முடியாது, ஏன்னா நீ அத்தனை பாவம் பண்ணியிருக்க, ஒரு நன்மையும் உனக்கு உண்டாகாது அப்படின்னு சொல்லி மறுத்த உடனே அது கேட்ட திருச்சங்கு, குருவே, நெடுங்காலமாகவே தங்களுக்கு என்னை கண்டா பிடிக்காத போயிடுது,
அப்படின்னு சொல்லிடுற. சொன்ன உடனே வசிஷ்டருக்கு திரும்பியும் கோபம் வந்துடுத்து. நீ சண்டாளனாகும்படியா சபிச்சு விடுற. இது என்ன? திருசங்குக்கு ரொம்ப வெக்கமும் என்ன ஆயிடுறது, துக்கமும் ரொம்ப மாறி மாறி வந்துடுத்து. என்னடா அது, இப்பத்தான் நானு சௌரியமா வந்துட்டு நாடை தன்னோட பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ இப்படி போய் வசிஷ்டர்கிட்ட சாதாரணமா எனக்கு சொர்க்கம் போகணும், அதுக்கு ஏதாவது ஸ்லோகம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாக்க அவர் என்ன சொல்லிட்டார், நான் முடியாது, நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால உனக்கு நன்மை எல்லாம் கிடையாதுன்னெலாம் திட்டிவிட்டார். அதுக்காக திருசங்கு உங்களுக்கு என்ன கண்டா, திருசங்கு சொல்றார் வசிஷ்டர்டக்கா, எனக்கு உங்களுக்கு என்ன கண்டா பிடிக்கவே இல்லை போல இருக்கு, அதனால தான் நீங்க எப்ப பாரு என்ன கோச்சிண்டே இருக்கேன்னு சொன்ன உடனே அவருக்கு வசிஷ்டருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துடுறது. கோபம் வந்துவிட்டு நீ சண்டாளனா போக கடவுதுன்னு திருப்பியும் சாபம் கொடுத்துடுற. உடனே அப்பொழுது ரொம்ப வருத்தத்தோட இருந்த உடனே வெளியில வர, அப்போ அவனுடைய மைந்தனாகிய ஹரிச்சந்திரன், இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யலாம்ப்பா, நீங்க இதுக்காக கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு